ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வஉசி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ எல்லாமே இந்த ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐஎன்எம்மில் தலைவர்கள் டாப்பிக்கில் சில பேர் பற்றி பார்த்தாச்சு, சரிங்களா? அதில் இப்போ வஉசி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் சில தலைவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம். இதுதான் எனது வஉசி, சரிங்களா? இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1872லேருந்து 1936 வரை. பிறப்பு பார்த்திங்கன்னா எங்கே பிறந்திருப்பாருன்னா ஒட்டப்பிடாரம். இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இவங்களோட பெற்றோர் உலகநாதன் பரமாயம்மாள். இவருடைய ஆசிரியர் அண்ணாவி, திரு கிருஷ்ணன், கணபதி ஐயர், ஹரிஹரன். இவர்களெல்லாம் இவரோட ஆசிரியர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இப்போ கேட்குற கேள்விகள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், சரிங்களா? இப்போது இவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். பாலகங்காதரோட சீடராக எப்போ ஆயிருப்பார்னா 1882 பாலகங்காதர திலகரோட சீடராக இருப்பார். 1895 ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருப்பார். இது 1892, சரிங்களா? அவருக்கு 20 வயசு இருக்கும்போது பாலகங்காதர திலகரோட சீடராக இருந்திருப்பார். 1895 ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருப்பார். வஉசிக்கு சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை பார்ப்பதை வழக்கமாக வச்சுருப்பார்? இது ஒரு கேள்வியாகவே கேட்டிருப்பாங்க, பாரதியாரை, சரிங்களா? அடுத்து வஉசி என்னென்ன அமைப்புகளை ஊக்குவித்தார் அப்படின்னா வியாபார சங்கம் மற்றும் தொழிலாளர் அமைப்பினை ஊக்குவித்தார். இவர் தோற்றுவித்த அமைப்புகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதேசி தர்ம சங்கம், அப்புறம் நெசவாளிகள் சங்கம், அப்புறம் கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தார். இது முக்கியமான ஒரு பாயிண்ட், சரிங்களா? சுதேசி தர்ம சங்கம், நெசவாளிகள் சங்கம், அப்புறம் கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தார். இதுக்கப்புறம் இவர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு இந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்தை துவங்கியிருப்பார். அடுத்து 1905 இவர் மேற்கொண்ட ஆங்கில அரசு வங்காள பிரிவினையை கொண்டு வந்திருக்கும். இதுதான் இவர் அரசியலில் ஈடுபட முக்கியமான காரணமாக இருந்துச்சு, சரிங்களா? இப்போ சுதேசி கப்பல் கம்பெனி பற்றி சில விஷயங்களை பார்த்துக்கலாம். 1906 வஉசி என்ன பண்ணியிருப்பார்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்திருப்பார். இதுக்கு என்ன பண்ணியிருப்பார், 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். 40,000 பங்குகளாக பிரித்து அதை ஒவ்வொரு பங்கும் 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள், இலங்கை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்திருப்பார். அரவிந்த கோஷ் இதில் முக்கியமாக உதவி பண்ணியிருப்பார். சுதேசி முயற்சிகளை பாராட்டி இந்த கம்பெனி பங்குகள் விற்பனை ஆவதற்கு முக்கியமாக உதவி இருப்பார் அவர், சரிங்களா? இதில் மெயின் ஷேர் ஹோல்டர் ஷேர்லாம் பார்த்திங்கன்னா அதிக ஷேரை வச்சுருந்தது பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீர் முகமது அப்படிங்கிற 2 பேரும் தான் அதிக பங்குகளை வச்சுருப்பாங்க. வஉசியின் சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் எல்லா தேசிய தலைவர்களும் இதை பாராட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு இது ஒரு கிட்டத்தட்ட அந்த டைமில் பெரிய சாதனையாகவே போற்றப்பட்டிருக்கும். அதனால் எல்லா தலைவர்களும் ஆச்சரியத்தோடு பாராட்டியிருப்பாங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் இருக்கார்ல, அவர் கேசரி மராட்டா, பங்குகளை விற்க உதவியவர் அரவிந்த கோஷ். இதை பற்றி ஒரு பெருமிதமாக எழுதியிருப்பார். லோகமானிய திலகர் கேசரியிலும் மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையிலும் எழுதியிருப்பார். இவர் காலியா லாவோ என்ற 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டியிருப்பார், சரிங்களா? தூத்துக்குடி அருகே பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். இதன் விளைவாக தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்தை குறைச்சிருப்பாங்க, ஊதியத்தை உயர்த்திருப்பாங்க. இதில் வெற்றி பெற்றது இவர் முக்கியமாக அரசியலில் பண்ண மிக முக்கியமான செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று. 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார். இம்மாநாட்டில் மிதவாதிகள், தேசியவாதிகள் என காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வஉசி பாலகங்காதர திலகரை ஆதரித்தார். தமிழகத்தில் காங்கிரஸின் கொள்கைகளை தீவிரமாக பரப்பியவர் வஉசி, சரிங்களா? இவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிபின் சந்திரபால் இருக்காரா, அவர் வந்து 1908 மார்ச் 9 வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பார். அதாவது இங்கே வந்து மெரினாவில் பேசுனதுக்காக கைது பண்ணியிருப்பாங்க. இந்த மார்ச் 9 விடுதலை பண்ணாங்களா, இந்த டேட்டை வந்து திருநெல்வேலியில் சுதேசி தினமாக கொண்டாட முடிவு செஞ்சுருப்பாங்க. யார்? வஉசியும் அவரோட கூட இருந்தவங்களும், சுப்பிரமணிய சிவா எல்லாரும். இதனால் இவங்க வந்து 1908 ஜூலை 7 வந்து வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூரத் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஊர் திரும்பிய வஉசி ஒரு அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கான பணிகளை செய்ய திட்டமிட்டார். அப்போ சூரத் மாநாடு இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாநாடாக இருந்திருக்குது. ஒரு நல்ல பேச்சாளரை சந்தித்து மக்களிடையே புரட்சி ஏற்படுத்துகிற அளவு பேசணும் அப்படின்னு ஆள் தேடிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணியிருப்பார், சுப்பிரமணிய சிவாவை சந்திச்சிருப்பார். 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இவங்க 2 பேரும் தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசியிருப்பாங்க. 1908 கோரல் மில் தொழிற்சாலையின் படு மோசமான வேலை, வாழ்க்கை சூழல்கள் வஉசி சிவா ஆகியோரின் கவனத்தை ஈர்த்தது. இதனால் 1908 மார்ச் மந்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இதில் கோரல் பருத்தி நூற்பாலை இந்த போராட்டத்தில் மார்ச் 1908 இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வஉசிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் இந்த சுப்பிரமணிய சிவா. தொடக்கத்தில் வஉசிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. இப்போ இவங்க மேலே கேஸ் பதிவு செஞ்சு 2 ஆயுள் தண்டனை இவருக்கு வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. எந்த பகுதியில்? திருநெல்வேலியில். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் தீக்கரையாக்கப்பட்டன. காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். இவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள், மெய்யறிவு, மெய்யறம், கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரே அப்படிங்கிற நூல் எல்லாமே வஉசி எழுதியிருப்பார். இவர் பத்திரிகைக்கு செஞ்ச பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வஉசி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வேலை பார்த்துருப்பார். விவேக பானு அப்படிங்கிற பத்திரிக்கை, இந்து நேசன், தி நேஷனல், ரெண்டும் பாருங்கள் நேசன் வரும். இந்து, தி, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகபான் ஞாபகம் வச்சுக்கணும். வஉசி அப்படின்னு ஒரு பத்திரிகையும் இருந்திருக்கு. சிறையில் வஉசி கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிழுக்கவும் வைக்கப்பட்டார். இதான் இவர் வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1972 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? இப்போ வஉசி பற்றின எல்லா தகவலும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைவரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.